சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே விடிய அரசை கண்டித்து தமிழ்நாடு பதிவு மூப்பு வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும், எழுத்து தேர்வு முறை வேலைவாய்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிடப்பட்டது. கடந்த மாதம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் விவகாரத்திலும் இந்த விடிய அரசு அவர்களுக்கான நீதியை வழங்காத நிலையில் இதன் தொடர்ச்சியாக தற்போது உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. விடிய அரசின் வாரிசு அமைச்சர் கார் ரேஸ் போன்ற பகட்டான விளையாட்டுக்கு காட்டும் அக்கறையை உடற்கல்வி ஆசிரியர்கள் மீது காட்ட வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், படித்து முடித்துவிட்டு 25 ஆண்டு காலமாக வேலைக்காக காத்திருக்கிறோம். பதிவு மூப்பு அடிப்படையில் வேலை வழங்குமாறு அரசாங்கத்தை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 50 வயசு, 52, 53 இருக்கிறது. இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு அரசு பணியில் நாங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை தான் அரசாங்கத்தில் இது பண்ணிடுறோம். மகளிர் நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம், எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எங்கள்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் நிறைய பேர் பல சூழ்நிலையில நாங்களாம் தள்ளப்பட்டிருக்கோம். நாங்கள் யாரும் ரொம்ப வசதியான குடும்பமோ ரொம்ப இதாகவும் இல்லை. 30 வருஷமாக நான் காத்துட்ருக்கோம் சார். MBBS, BDS ஒதுக்கீடு பெற்றவர்கள் கல்லூரிகளில் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் சேரவில்லை என்றால் காலி இடங்களாக அறிவிக்கப்படும் என மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS இடங்களுக்கான பொது கவுன்சிலிங் இணைய வழியில் நடைபெற்றது. இதில் அரசு ஒதுக்கீட்டில் 28,819 பேரும், நிர்வாக ஒதுக்கீட்டில் 13,417 பேரும் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளில் இடங்களை தேர்வு செய்தனர். இடஒதுக்கீடு ஆணையை இணையதளத்தில் பதிவிறக்க செய்து வரும் 5ஆம் தேதி பகல் 12 மணிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் மாணவர்கள் சேர உத்தரவிட்டுள்ள மருத்துவக் கல்வி இயக்ககம் அவ்வாறு சேராத மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு அடுத்த கட்ட கவுன்சிலிங் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்துள்ளது.